அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் சங்கீதம் 119 சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி இளம் வயதிலே, வாலிப வயதிலே கர்த்தருடைய பற்றுதலினாலே, கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கும் பொழுது தேவன் நம்மை பொறுப்படுத்தி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இளம் வயதிலே ஒரு வாலிபன் தேவனுக்கு தன்னுடைய வழிகளை ஒப்புவித்து நடக்கும் பொழுது அவனுடைய காரியங்கள் யாவற்றையும் தேவன் அங்கீகரிக்கிறார். அதனை அங்கீகரித்து அதனை என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே வேத வசனத்தின்படி ஒரு வாலிபன் வாழும் பொழுது, ஒரு இளைஞன் முன் வரும் பொழுது அவனுடைய பாதைகள் செம்மையாகிறது, அவனுடைய வழிகள் செம்மையாகிறது. அவனுடைய வாழ்க்கை தரத்தை சமுதாயத்திலும் ஊரிலும் அவன் செல்லும் இடம் எங்கும் அவன் கணம் பெற செய்யும்படியாக தேவன் மாற்றி அமைக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி சங்கீதம் 119 சங்கீதத்திலே 9வது வசனத்தின்படி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். வேத வசனங்களை கொண்டு அவன் சுத்தம் பண்ணக்கூடியவனாக காணப்படுகிறபடியினாலே முற்றிலுமாக தேவனுடைய நாமத்திற்கு ஒப்புவித்து தன் வழிகளை ஒப்புவித்து ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் நடை பயிலும் பொழுது தேவன் உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கரத்தில் எடுத்து அவனுடைய குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசிப்பிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவனுடைய கால்கள் இடரல் அடையாதபடிக்கு, சறுக்கள் ஆகாதபடிக்கு அவனை முற்றிலுமாக பாதுகாத்து அவனை முடிவு வரையிலையும் பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த வசனத்தின்படி வாலிபன் தன் வழியை கர்த்தருக்குள்ளாக ஒப்புவித்து நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக அமைகிறது. அல்லேலூயா. இதனை சிந்தித்து வாலிபர்கள், இளைஞர்கள் வேறு எந்த விதமான காரியங்களிலும் அசுத்தமான காரியங்களிலே ஈடுபடாதபடி பரிசுத்தமான காரியங்களிலே ஈடுபடும் பொழுது, அவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே அவனை நேசித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.